கரூர் சம்பவ விசாரணை ஆணையம் குறித்து செந்தில் பாலாஜி பேச வேண்டிய அவசியம் என்ன? தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்காரு. இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவுல, கரூர் தாவேகா பொதுக்கூட்டம் தொடர்பாக தேசிய ஜனநாயக கூட்டணியின் உண்மை அறியும் குழுவிடம் பெண்மணி ஒருவர் கூட்டத்துல கத்திக்குத்து நடந்ததாக கூறியிருக்காங்கன்னோ, விஜய் மீது செருப்பு வீச்சு உள்ளிட்ட அசம்பாவிதங்களுக்கான ஆதாரங்கள் இருப்பதாக தாவேகாவினர் தெரிவிச்சு உள்ளனர்னு குறிப்பிட்டிருக்காரு. இப்படி பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கையில செந்தில் பாலாஜி இப்போது ஊடக சந்திப்பு நடத்தி அவையெல்லாம் வதந்தின்னு கூற வேண்டிய அவசியம் என்ன என அவர் கேள்வி எழுப்பியிருக்காரு. தாவேகா சார்பில் சிபிஐ விசாரணை கோரிய வழக்கு வரும் வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு வர இருக்கு. விசாரணையின் போது தாவேகா வழக்கறிஞர்கள் சமர்ப்பிக்கும் ஆதாரங்கள் ஏற்றுக்கொள்வதும் மறுப்பதும் நீதிமன்றம் முடிவு செய்ய வேண்டியது எனவும் தெரிவிச்சிருக்காரு. கூட்டம் நடந்த கரூர் வேலுசாமிபுரம் கூட்டம் நடைபெற தகுதியான இடமா என்பதை விசாரிக்க திமுக அரசே ஒரு ஆணையம் அமைத்துள்ள நிலையில அது குறித்து செந்தில் பாலாஜி பேச வேண்டிய அவசியம் என்ன, கருத்து திணிப்பு ஏற்படுத்துவதன் நோக்கம் என்ன என்ற கேள்விகள் எழுவதாகவும் கூறியுள்ள அண்ணாமலை, யார் எங்கே சென்றார்கள், செல்லவில்லை என்று கேட்கும் தகுதி முதலில் திமுகவிற்கு இருக்கிறதா என்று வினவியிருக்காரு.